டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம். கருடக்கிழங்கு என்பது ஒரு மூலிகையாகும். இது பார்ப்பதற்கு கருடன் சிறகை விரித்து பறப்பதை போல் இருக்கும். இந்த கிழங்கை வீட்டு வாசலில் கட்டினால் விஷப்பூச்சிகள் எதுவும் வராது. திருஷ்டி தோஷம் இருந்தால் நீங்கிவிடும். கருடக்கிழங்குக்கு அந்த அளவுக்கு சக்தி உள்ளது. நாட்டு மருந்து கடைகளில் கருடக்கிழங்கு விற்பனை செய்யப்படும். ஆனால் அதிலும் போலியான கருடக்கிழங்குகள் வந்துவிட்டன. எனவே பார்த்து வாங்க வேண்டும். திருமுல்லை வாயலில் பச்சையம்மன் கோவில் அருகே ஒரு கடையில் சதுரகிரியில் இருந்து வரும் கருடக்கிழங்கு விற்பனை செய்யப்படுகிறது. கருடக்கிழங்கு கையில் வந்தாலே புது சக்தி வந்துவிட்டதாக அர்த்தம். குடும்பத்தில் நல்ல காரியங்களை நடத்தி வைக்கும் ஆற்றல் கருடக்கிழங்குக்கு உண்டு. கருடன் ஆசிர்வாதத்தால் வரும் இந்த கிழங்கை கிடைத்தால் தவறவிடாதீர்கள். வீட்டில் உரிய பூஜைகள் நடத்தி அதற்கு தகுந்த மரியாதை செய்யுங்கள். கருடக்கிழங்கு நல்லதை உங்களுக்கு கொடுக்கும். இந்த கருடக்கிழங்குகள் எல்லா இடத்திலும் விளையாது. கருடன் எந்த இடத்தில் வட்டமிடுகிறாரோ அந்த இடத்தில்தான் இந்த கிழங்கு வளரும். அதற்காக கருடன் வட்டமிடும் இடங்களில் எல்லாம் இந்த கிழங்கு வளரும் என்றும் அர்த்தமில்லை. அதற்கும் சில தாத்பரியங்கள் உள்ளது. அந்த வகையில் தமிழகத்தில் சதுரகிரி மலையில் மட்டுமே கருடக்கிழங்கு விளைவதாக சொல்கிறார்கள். அந்த மலையின் கருடன் அடிக்கடி வட்டமிடும் பகுதியில் சென்று இந்த கிழங்கை தோண்டி எடுத்து வருகிறார்கள். பிறகு அவை சுத்தம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.